கை துப்புரவா வேலை செய்யாது, தூக்கிக்க மாட்டாரு. இந்த கை மட்டும்தான் தூக்கி அவ்வளவும் தான். இந்த சைட்டு இவ்வளவுக்கு தண்ணி வந்து கொண்டு வச்சுட்டான் எடுத்துட்டு நாங்க வாளியில எடுத்து கொண்டு ஊத்துறது. இது அப்படி வேலைக்கும் போகணும், பிள்ளைகளையும் பார்க்கணும், புருஷனையும் பார்க்கணும். அவர் ஒத்த கையால ஒன்றும் செஞ்சுக்க மாட்டாரு, எளிமையா நடந்து கை அவனையும் பாக்குறீங்க, அதே போல பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு இருக்கீங்க. நாளா ஏண்ட அளவுக்கு நான் செய்யறேன், அதுக்கு மேல எனக்கு செய்யறதுக்கு இங்க வசதி இல்லை எங்களுக்கு. பஸ்ல மாதிரி வர மாட்டாரு, ரெண்டாயிரத்துக்கு மாட்டேன் வேற. ஆட்டோலாம் கொண்டுட்டு போறேன், நாங்க கடன் படித்தான் போறேன். பிள்ளைகளையும் வச்சுட்டு மழை பெஞ்சா அவ்வளவு சரியான கஷ்டம் எங்களுக்கு. சாப்பாட்டுக்கும் கடும் பிரச்சனைலாம் இருக்கும், பிள்ளையும் பார்க்கணும், வீட்லேயும் ஒரு தரம் எனக்கு ஒரு தரம் உதவி இல்லை. அப்படி இருந்து நான் நிறைய கஷ்டப்படுத்துறேன். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்க கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. பார்த்துலோம்னா இப்போ நான் எங்கே நிற்கிறோம்னா பெரிகள் பிரதேசத்தில் பெரிகள் முகத்துவாரம் என்ற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம். மீடியா என்கின்ற யூடியூப் தளத்தை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துலோம்னா இந்த அக்கா தான் எனக்கு வந்து கால் பண்ணி தனக்கு ஏதாவது உதவி செய்யும்படி கோரியிருந்தாலும் அவர்கிட்டே நாங்கள் போய்த்து சில கேள்விகளையும் அவரோட கஷ்டம் என்ன, அவள் என்னென்ன உதவியை வந்து எதிர்பார்க்குறான்றதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக வந்து பாருங்க. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் சுகிர்தா. சுகிர்தா. அப்போ நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றதை உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்க. பெரிகள் முகத்துவாரம் சூர்நகர் இருக்கோம். பெரிகள் முகத்துவாரம் சூர்நகர். இப்போ நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு உதவி செய்யுங்க, 3 பிள்ளைகள் இருக்குது, ஒரு ஹஸ்பண்ட் வந்து இயலாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். நீங்கள் இப்போ அதை பற்றி நீங்களே உங்களோட இதால் சொல்லுங்கள், உங்களோட வாயால் சொல்கிறது நல்லது நினைப்பேன். எப்படின்னு சொன்னால் எங்கடா அவருக்கு இந்த 4 வருஷ காலத்துலேயும் கை கால் வழக்கம் இல்லை, படுத்த படுக்கையெல்லாம் இருப்பார், எழுப்பி நடந்து கை மாட்டார். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறது, ஒரு பிள்ளை ஹாஸ்டலில் இருக்கிறது, இந்த 2 பேர் இருக்காங்க. இவரெல்லாம் வந்து படிக்கிறாரு, இவர் நேசரி போகிறாரு. இவையை விட்டுட்டு எனக்கு எங்கேயும் வேலைக்கு போக இயலாது, அவரையும் பார்க்கணும், இந்த பிள்ளையும் பார்க்கணும், வீட்லேயும் ஒரு தரம் எனக்கு ஒரு தரம் உதவி இல்லை. அப்படி இருந்து நான் நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். என்னையால் கச்சா நாயை புல்லு பிடுங்க அங்கே இங்கேயும் போய் தான் நான் இந்த குடும்பத்தை பார்த்துருக்கேன். பாருங்கள், வீடுகளும் இல்லை, எனக்கு கொட்டியெல்லாம் வசித்து கொண்டு இருக்கிறோம். இந்த பிள்ளைகளையும் வச்சுட்டு மழை பெஞ்சா அவ்வளவு சரியான கஷ்டம் எங்களுக்கு. சாப்பாட்டுக்கும் கடும் பிரச்சனைலாம் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்குது எங்களுக்கு. இப்போ இவர் வந்து இப்போ ஸ்டார்ட்ல இருந்தே இப்படி ஒரு வழக்கு நிலையில் இருக்கிறாரு, இல்லை இப்போ ரீசெண்டாக இப்போ அதுக்கு பிறகு தான்? இப்போ தான் 4 வருஷத்துக்குள்ள தான் இப்படி இருக்காருன்னு. இப்போ அதுக்கு முதல்ல இப்போ அவர் வந்து என்ன வேலை செய்து கொண்டு அவரும் கூலி தொழில் தான் செய்து கொண்டு கச்சா நாட்டை போகிற வேலை போகிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ இவரை வந்து ஹாஸ்பிட்டல் இப்போ கூட்டி போகிறோம்னு சொன்னீங்க. இப்போ எங்கே எந்த ஹாஸ்பிட்டல்? மூதூர் ஆஸ்பத்திரிக்கு தான் அவரை கொண்டு போகிறேன். இவர் பஸ்ல எல்லாம் ஏறி வர மாட்டார், 2000க்கு மாட்டேன், வேற ஆட்டோலாம் கொண்டுட்டு போகிறேன், நாங்கள் கடன் படி தான் போகிறேன். இப்போ ஆட்டோ அடிச்சுன்னா அவ்வளோ செலவாகும்? 5000 ரூபா காசு எடுக்கிறாங்க ஆட்டோவுக்கு. 5000 போய்த்து அவங்க போய்த்து வரதுக்கு. மற்றது அப்படி சில டைமில் கிளினிக்கும் போகிறல, அவருக்கு எண்ணி எல்லாரும் எடுக்கிறதுக்கு ஆய்வு வைத்தியம் மூலமாக வேறையா போகிறேன், கிளினிக்கு வேறையா போகிறேன், 2 வைத்தியம் பார்க்குறேன் அவரை எழுப்பணும் எடுத்துக்காண்டி. நாளா ஏண்ட அளவுக்கு நான் செய்கிறேன், அதுக்கு மேலே எனக்கு செய்கிறதுக்கு இங்கே வசதி இல்லை எங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இப்போ வேணுமெண்டா என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு மாதிரி ஒரு உதவி, மற்ற இந்த வீடையும் பார்த்து கட்டி தருவோம் தாங்க. அது சரி. இப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து என்ன பள்ளிக்கூடம் போகிறாங்க, அதுக்குரிய இது ஒன்றுமே இல்லை. எல்லாம் நான் தான் அங்கே எங்கேயும் வேலை செஞ்சு சாப்பாடு கொடுத்து புத்தகம் அது வாங்கி கொடுக்குறதும் எல்லாம் செய்கிறது நான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தன் கணவனையும் பார்க்குறீங்க, அதே போல் பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு இருக்கீங்கண்ணா. அதே போல் இப்போ மல்லிகைத்தீவில் அந்த பிள்ளை மட்டும் மல்லிகைத்தீவு ஹாஸ்டலில் டிஎஸ் ஆஃபீஸ் மூலமாக தான் இந்த பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளைய அனுப்பியிருக்கோம். இப்போ அவைக்குரிய செலவெல்லாம் என்ன மாதிரி நீங்கள்? செலவு அவங்க டிஎஸ் ஆஃபீஸில் பார்க்குறோம். அப்போ நீங்களும் போய்த்து அடைக்கடி போய்த்து பார்த்து வர வேண்டிய கிழமைக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா போய் பார்த்துட்டு வாருனாங்க. அவள் எத்தனை ஆண்டு படிக்கிறாங்க? 5ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. 5ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. கொலசி இப்போ 10 வயசு அவள். இப்போ கொலசி வெளியிட்டாங்க. அப்போ இந்த பொடியன் வந்து இப்போ 7ஆம் ஆண்டு. இவன் நேசரிக்கு போகிறான். இவன் நேசரி போய் கொண்டு இருக்கிறான். நான் வேலைக்கு போகிறதுக்கு இவைய அனுப்புறதா, இவைய பார்க்குறதா, அவரை பார்க்குறதா, விட்டுட்டு போனால் ஒரு எங்களுக்கு உதவியும் இல்லை. அது சரி. நான் தான் எல்லாம் செய்யணும், வேலைக்கும் போகணும், பிள்ளைகளையும் பார்க்கணும், புருஷனையும் பார்க்கணும். அவர் ஒத்த கையால் ஒன்றும் செஞ்சிக்க மாட்டார், எளிமையாக நடந்து கை மாட்டார், இருந்தே இருக்குது. அவரை தூக்கி கொண்டு வைக்கணும் கதிரையில், திருப்பி மாறியும் பிடிச்சி கொண்டு கதிரையில் விடணும். இதான் நிலைமை. அப்படி இருக்குன்னு. இப்போ அவருக்கு இப்போ எந்தெந்த கை கால் அப்படின்ற மாதிரி? அவருக்கு இந்த கால் கை துப்புரவா வேலை செய்யாது, தூக்கிக்க மாட்டார். இந்த கை மட்டும்தான் தூக்கி அவ்வளவும் தான்.
இந்த கால் துப்புரா நடக்கல சும்மா பிடிச்சி விட்டா சாது வாழ்ந்து பொண்ணு கம்புல போயிட்டு கொண்டு வர அவ்வளவுதான் கதையில அது எழுப்பி விட்டாதான் எழுப்புவேன். சரி சரி. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இவரை பராமரிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நிதி உதவி. அப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு இப்போ வீட்டில் இருந்து கொண்டு சின்ன தொழில் உண்டு அப்போ சுய தொழில் மாதிரி செய்து வந்தால் நீங்கள் என்ன மாதிரி செய்வீங்களா? இப்போ நீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு இப்போ சுய தொழில்னு சொன்னால் இப்போ நிறைய தொழில் இருக்குது. இப்போ ஒரு தையல் ஒன்று செய்யலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு தோட்டங்களோ அப்படியே ஏதாவது ஒரு இதை ஒன்று செய்யலாம். நிலம் இருந்தால் செய்யலாம், நிலம் இருந்தால் நிலம் இல்லாட்டி செய்யலாம். அப்போ அப்போ ஏதாவது ஒரு சும்மா ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா உங்களுக்கு? நான் இப்போ அப்படி எதுவும் செய்து தந்தா ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து தந்தால் அன்றைக்கு சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன உதவி தந்தால் போதும். இந்த வீடையும் பார்த்து உங்களால் வேண்ட உதவியை செய்யுங்க. இப்போ இந்த வீடு வந்து என்ன இப்போ நிறுவனத்தால் அப்படி கட்டி தந்த மாதிரி அப்படின்னா மேலே தகரம் போட்டுருக்கு ஃபுல்லாக நிறுவனத்தால் கட்டலை எங்களுக்கு. அவர் தான் கொஞ்சம் கொஞ்சம் அவர் முதல் இருந்த நல்லா இருந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் புல்லுகளும் கச்சாங்கொத்த போய் அங்கே எங்கேயும் சேர்த்து வேலைகளுக்கு போயிட்டான். இதை அந்த புள்ளிகள் இந்த மழை தண்ணி வெள்ள ஒழுகாத படிக்க பார்க்கணுமன்றதுக்காண்டி செஞ்சுனாங்க. இப்போ அவர் நடத்தத்தை விழுந்தது பூரா அது இப்படியே கிடக்குது. அப்படி நம்ம வீட்டை கொஞ்சம் பார்ப்போம் என்னண்டு அவர் இருக்கட்டும் நம்ம அவரோட கொஞ்சம் அப்புறம் காய்ப்போம். நான் பாதியில் இப்போ நான் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்றது ஃபுல்லாக பாருங்களேன். இப்போ இது வந்து இப்போ அவர் நல்லா இருக்கக்குள்ள இந்த விஷயங்கள் கட்டணும் என்ன. இப்போ மேலே பார்த்துட்டு ஃபுல்லாக தகரம் தான் போட்டுக்கிறாங்க, பார்த்தா தெரியும். இது கிச்சன் என்ன, இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. மேலே இதுக்கு மேலே சீட் போட்டுக்கல. இப்போ இதுக்குள்ள என்னம்மா இது வசதி காணுமா உங்களுக்கு? இல்லை இதெல்லாம் அப்படியே தண்ணி ஃபுல்லாக வந்து சைட் ஃபுல்லாக தண்ணி வரும். இந்த சைட் இவ்வளோத்துக்கு தண்ணி வந்து கொண்டு இதில் வச்சுட்டாங்க எடுத்துருந்தாங்க வாளியில் எடுத்துக்கொண்டு ஊற்றுறது. இது அப்படி இல்லைன்னா இப்போ இந்த வீடை செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்னம்மா எப்படி எப்படி இப்போ எதிர்பார்க்குறீங்க? மேலே சீட் போட்டு தந்தா ஓகேவா இருக்குமா உங்களுக்கு? மேலே சீட் போட்டு தந்தா எங்களுக்கு அவ்வளோ உதவியாக இருக்குது. கதவுகளும் இல்லை. இப்போ பாத்ரூம் அது வசதியெல்லாம் இருக்குதா? பாத்ரூம் எங்களுக்கு டிஎஸ்ஓ கட்டி தந்தாங்க. அது சரி சரி. இப்போ இதில் இந்த கதவு கொண்டு போட்டுருங்க இடத்த கதவு சும்மா தகரமான் வச்சிருக்கோம். சும்மா இதை சும்மா கட்டுறது. இதுக்குலாம் எங்கள் வாழ்க்கை போயிடும். அப்போ தோட்டங்கள் அது செய்யல இங்கே இங்கே வந்து நான் இப்போ வீட்டு தோட்டம் செய்றீங்க இந்த சைட்லையா? ஏன்னு சொன்னால் இப்போ எனக்கு வேண்டாம் இங்கே சூர்நகர் பெருகும் போது சொன்னாலே ஃபுல்லாகவே தானே தோட்டங்கள் அது இது செய்கிற இடம் தானே. அப்போ அதெல்லாம் கேட்டேன் அந்த கேள்வி உங்கள்கிட்ட. சரி அப்போ நம்ம வந்து ஐயாவோட காயப்போம்ண்ணா මගේ අසනීප හැටියට මට දැන් කරන්න තියෙන මට ගෙදර උදව් කරන්න කවුරුත් නැහැ. මගේ ළමයි තුන්දෙනෙක් ඉන්නවා. මට ඉතින් උදව් කරගන්න මගේ නෝන තමයි බලන්න වැඩපොළ කරලා කන්න මොන ගේ මේක තියෙන අපිට ගේ දෙක ටට හදා ගන්න ඕන. ඉතින් තමයි පෙන්නේ අඩපාඩුවක් තියෙන අපි පොඩි පොඩි දේවල් තියෙනවා. ඉතින් මට බේත් කරගන්න මට උදව් කරන්න මට බේත් කරගන්න මට නැගිට ගන්නයි බේත් කරගන්න ඉස්පිතාලේ මට ගේට් එක හදා ගන්න තමයි මගේ ලට පැටව තුන් දෙනාම ඉඳන්ට කන්න මොන හරි තමයි මට උදව් කරන්න දෙන්න මම ඉල්ලා සිටින්නේ. මට වෙලලා මොකුත් නෑ. මට ගේට් එකක් හදා ගන්න මට ගේට් එක හදලා වගේ ලට පැටව තුන් දෙනා වාලයට ඉඳ ගන්න හම්බුනේ. මට ඇති මට බේත් එකක් ගන්නයි මට ඒක මට උදව් කරන්න මට මොනවායි රස්සාවක් කරගෙන මට ගෙදර හිට වෙලා ඉන්න පුළුවන්. මට කිසි ප්‍රශ්නයක් නැහැ. මට මගේ නෝන තමයි වැඩපොළ ගන්න ඕන. හරි දුක් මානසික නැහැ මම වෙනුවෙන්. ඉතින් මොනවා කරන්නද කරන්න කවුරුත් නැහැ. අපිට උදව් කරන්න කවුරුත් නැහැ. අපිට කිසි කෙනෙක් උදව් කරන්න විදියක් නැහැ. ඉතින් பள்ளிக்கூடம் போயிட்டு சரி நமக்கு ஒரு சின்ன ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று மாதிரி செய்து தரணும். நாங்கள் எங்கேயும் போகிறதுல எனக்கு இது வசதி இல்லை. என்ன பிள்ளைகளை விட்டுட்டு அவரையும் பார்க்கறதுக்குரிய வசதி இல்லை. இல்லைன்னா நான் வேற எங்கேயும் வேலைக்கு போகலாம். ஆனால் எனக்கு ஏலாது அந்த அவரை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டு போக இயலாது. எனக்கு இந்த ஊருக்குள்ளே இருந்து என் வீட்டோட இருந்து ஒரு சின்ன உதவியாக இது வேலையில் செய்து நான் இருந்து என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அவரையும் பார்த்து அவருக்கு மருந்து அது செய்கிறதுக்குரிய மாதிரி எனக்கு அதுக்குரிய வசதி கிடைக்கணும். கட்டாயம் கட்டாயம். இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் கட்டாயம் செய்திருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்காக கேட்குற விஷயம் என்னன்னு சொன்னால் தண்டை கணவரை வந்து தான் வந்து உழைச்சி தண்டை கையால் தான் பார்க்க வேண்டியிருக்குது. அதே போல் வந்து 3 பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்குது.
அதே போல் ஒரு பிள்ளை வந்து மல்லிகைத்தீவில் ஹாஸ்டலில் 2 படித்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகின்ற படிப்பு செலவு, அதே போல் இங்கே இருக்கிற இந்த 2 பிள்ளைகின்ற படிப்பு செலவு, அதே போல் தண்ட கணவருக்கு வந்து இயலாத ஒரு நிலையில் அவருடைய வைத்தியசாலை செலவு அப்படின்னு சொல்லி நிறைய செலவுகள் இருக்குது. அதே போல் குடும்ப செலவுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் கட்டாயம் இவங்களுக்கு இந்த அக்காவுக்கு செய்ய வேண்டிய உதவி என்னன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு சுயதொழில் செய்யக்கூடிய மாதிரி. உதாரணத்துக்கு சுயதொழில்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு நான் அவரோட நம்பரும் தாரேன். அவரோட நம்பரை நான் கீழே ஆட் பண்ணி விட்றேன். அதே போல் 2 நம்பரையும் நான் ஆட் பண்ணி விட்றேன். வீடியோ பார்க்குற நீங்கள் என்னையை தொடர்பு கொண்டும் இந்த உதவி செய்யலாம், அல்லது அக்காவை தொடர்பு கொண்டும் அவகிட்ட என்ன தேவை படிப்படியாக வந்து அடிப்படையாக அவைக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கேட்டு அவைக்கு தேவையான விஷயங்களில் வந்து நீங்கள் செய்து கொடுக்கலாம். அதே போல் அவள் கேட்ட இந்த விஷயம் என்னன்னா, இப்போ மழை காலம்ன்றபடியால் வந்து பார்த்துட்டு தெரியும் ஃபுல்லாகவே வந்து அங்கால சீட் அடிச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து அவர் நல்லா இருந்த டைமில் வந்து இந்த வீட்டை வந்து செய்திருக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து மேலே பார்த்துட்டு தெரியும் அங்கால சீட் போட்டுருக்குறாங்க, இங்கால வந்து தகரம் போட்டுருக்குறாங்க. அப்போ மழை காலம்ன்றபடியால் சின்ன பிள்ளைகள் இருக்குது, மழையும் தண்ணியும் உள்ள வருதுன்னு சொல்கிறாங்க. அதால் கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் இந்த வீட்டை ஒரு கட்டி கொடுக்குறதுக்கு, இந்த வீட்டை ஃபுல்லாக இதண்டி சீட் போட்டு மேலே கொடுக்குறதுக்கும் அப்படி உறவுகள் உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் இருந்தால் கட்டாயம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க நம்புகிறேன். இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்சன்றதுக்கு அப்பால் இந்த வீடியோ ஒரு மற்றாக்களுக்கு போய்த்து சேரணுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த வீடியோ நான் இந்த இடத்துல முடிச்சு கொள்கிறேன். கட்டாயம் இந்த அக்காக்கான உதவியை செய்வீங்கன்ட்டு நம்புகிறேன்.